கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசு மறுபடியும் மீனா கைக்கு வந்து சேர்ந்து பல்பு வாங்குவாங்க விஜயா அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சிறகடிக்க ஆசையில் மீனா கிட்ட ஸ்ருதி கேட்குறாங்க, மீனா எனக்கு ஒரு டம்ளர் காஃபி ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, போட்டு எடுத்துட்டு வரேன் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிச்சன்ல கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் வேலை செஞ்சு லோன் வாங்கி இப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ண காசு நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சோகத்துல யோசிச்சுட்டே அங்க கிச்சன்ல காஃபி போட்டுட்டு இருக்கிற மீனா சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டுடுறாங்க. அதே சமயம் என்னமோ பெரிய கிரீடம் கிடைச்சிட்ட மாதிரி விஜயாவுக்கு அங்க மீனா ரொம்பவுமே சோகமா நடந்துட்டு இருக்கிறத பார்த்து படு சந்தோஷத்திலையும் படு குஷியிலையும் இருக்காங்க. அங்க ஸ்ருதிக்கு காஃபி எடுத்துட்டு வர்ற மீனா ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன மீனா ஏன் ஒரு மாதிரி முகம்லாம் வாடி இருக்கு, என்னமோ யோசனையிலேயே இருக்கீங்களே பலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்ருதி. உடனே அங்க மீனா சொல்றாங்க, இல்லை ஸ்ருதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனா அங்க பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கிற விஜயா நினைக்கிறாங்க, ஏய் என்னடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்தலான்னு நினைக்கிறியா, எனக்கு தெரியும்டி உன்னோட பணம் எல்லாம் கோவிந்தா கோவிந்தா தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜயா. அதே சமயம் மீனா கொடுத்த காஃபியை வாயில வச்சு பார்க்குறாங்க ஸ்ருதி. அப்ப அச்சச்சோ மீனா என்ன மீனா காஃபியில சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டு கலக்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. உடனே மீனா சொல்றாங்க, அச்சச்சோ அப்படியா ஸ்ருதி, என்னமோ யோசனையில் நான் அப்படி பண்ணிட்டேன், சாரி கொடுங்க நான் வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க மீனாவை. ஏய் மீனா என்னடி வர வர உனக்கு கண்ணு தெரியறது இல்லையா, உப்புக்கும் சர்க்கரைக்கும் கூடவா வித்தியாசம் தெரியாது அப்படின்னு திட்டுறாங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, ஐயோ ஆண்டி பாவம் மீனா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதுவும் எனக்கு தானே கொடுத்தாங்க அந்த காஃபியை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏய் ஸ்ருதி உனக்கு கொடுத்தா என்ன யாருக்கு கொடுத்தா என்ன, நம்ம வீட்டில் சமைக்கிறவங்க ஒழுக்கமாக சமைக்கணும், இந்த பூக்காரிக்கு சமைக்கிற வேலையை தவிர மற்ற என்ன வேலை, சமைக்கும் பொழுது கூட என்ன யோசனையில் என்ன கேடுகட்ட பிளான் போட்டுட்டு யோசிச்சுட்டே சமைப்பாலோ அப்படின்னு திட்டுறாங்க விஜயா மீனாவை. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை எந்த யோசனையிலையும் பண்ணல அத்தை, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன் ஸ்ருதி, நான் சீக்கிரமா உங்களுக்கு சூடா சக்கரை போட்டு நல்லா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போற மீனாவை பின்தொடர்ந்து போற ஸ்ருதி கேட்குறாங்க, எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம் மீனா, இப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்க முகம் ஏனோ வாட்டமா இருக்கு, என்னமோ யோசனையிலேயே இருக்கீங்க, முத்து வேற இங்க இல்லைன்னா கூட நான் இப்படியெல்லாம் உங்களை தொலைஞ்சு கேட்க மாட்டேன், ஏன்னா நீங்க முத்து கிட்ட ஷேர் பண்ணிக்குவீங்க, அவர் உங்களை கேர் பண்ணிக்குவாரு, அதனால நான் கேட்க மாட்டேன். ஆனா இப்போ நான் உங்களை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு, இப்படி உங்க முகத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்ருதி. உடனே மீனா சொல்கிறாங்க, ஸ்ருதி அது வந்துட்டு நான் லோன் எடுத்து அதுக்கப்புறம் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் அந்த மண்டபத்தில் போய் முடிச்சு கொடுத்தேன்ல, அதுக்காக 2 லட்சம் ரூபா அமௌண்ட் எனக்கு தரேன்னு சொல்லிட்டு அவங்க தரவே இல்லை ஸ்ருதி, ஆனால் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அங்கே கையெழுத்து வாங்கி அதை பதிவு பண்ணிட்டாங்க, இப்போ போய் கேட்டால் உங்களுக்கு பணம் கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ஏமாத்துறாரு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா, நல்ல வேளை முத்து இருந்திருந்தாருன்னா இந்நேரம் அங்கே போய் அந்த மண்டபத்தில் மேனேஜரை அடித்து உதச்சி பெரிய கலவரம் பண்ணியிருப்பாரு, இதை முத்துக்கிட்ட சொல்லலாம்ல மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்ருதி. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லை ஸ்ருதி இந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னோன்னா கண்டிப்பாக அடிதடி அது இதுன்னு மறுபடியும் இப்போ தான் டிராஃபிக் போலீஸ்கிட்ட வம்பிழுத்து அடிக்கடி ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுருக்காரு, பத்தாததுக்கு என் பிரச்சனையை காரணம் காட்டி அவர் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போனால் எனக்கு அசிங்கமாக இருக்குது, அது மட்டும் இல்லை அவரை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அதனால் அவர்கிட்ட நான் சொல்லலை, என்னோடய பிரச்சனையை நானே டீல் பண்ணி எப்படியாவது அதை முடிச்சுக்கலான்னு நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்ருதி அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன மீனா உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே மீனா சொல்கிறாங்க, உங்களால் என்ன ஹெல்ப் முடியும் ஸ்ருதி அப்படின்னு கேட்ட உடனே அந்த மேனேஜரா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு சான்ஸே இல்லை மீனா, ஏன்னா உங்களுக்கும் அந்த மேனேஜருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் உங்களுக்குன்னு தொழில் எதிரின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அன்னைக்கு பார்த்தோமே அந்த சிந்தாமணி தானே இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணணும், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க, அதனால் எனக்கு என்னமோ சந்தேகம் சிந்தாமணி மேலே தான் இருக்குது மீனா அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க, 100% உண்மை ஸ்ருதி, ஏன்னா கண்டிப்பாக அவங்கள தவிர இந்த பிரச்சனையை இப்படியெல்லாம் பண்ணினதுக்கு வேற யாருமே காரணமாக இருக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, விடு மீனா இது
ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தி நல்லா நடிப்பா மீனா, அவளை வச்சுட்டு எப்படியாவது அந்த மேனேஜர் கிட்ட உண்மையை போட்டு வாங்கி அந்த பணத்தை நான் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க, சரி ஸ்ருதி வாங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்ருதியும் மீனாவும் அங்கே வீட்டில் இருந்து கிளம்பி அங்கே அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே பாருடி பாவம் மீனா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு லோன் எடுத்து அது மட்டும் இல்லாமல் ஆளுங்களுக்கு இன்னும் சம்பள பாக்கி வேற வச்சுருக்காங்க. அந்த 2 லட்சம் ரூபாயை வாங்கி தான் எல்லாருக்குமே பிரித்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மேனேஜர் அப்படியே முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட் 2 லட்சம் ரூபாயை அப்படியே கொடுத்துட்டேன்னு சொல்லி மீனா கிட்ட ஏமாற்றி கையெழுத்து வாங்கி வச்சுருக்கான். அதனால் பாவம் மீனா ரொம்ப அப்செட் ஆகி இருக்காங்கடி. அதனால் நீ வந்துட்டு எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும், மீனாவுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த அமௌண்ட்டை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே ஸ்ருதியோட ஃப்ரெண்டும் கண்டிப்பாங்க, ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசை அடுத்தவங்க ஏமாத்துறது மிகப்பெரிய தப்பு. நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கேன், என்ன பண்ணணும் சொல்லு ஸ்ருதி அப்படின்னு கேட்குறாங்க போல்டா ஸ்ருதியோட ஃப்ரெண்ட். உடனே ஸ்ருதியும் மீனாவும் அவங்க ஃப்ரெண்டும் பிளான் போட்டு, நீ என்ன பண்ணுடி, நேராக அந்த கல்யாண மண்டபத்துக்கு போ, அந்த மேனேஜர் கிட்ட போய் சொல்லு, என்னங்க நான் சிந்தாமணி அம்மா அனுப்பின ஆள் என்கிட்ட பணத்தை அவங்க வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுடி. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் கண்டிப்பாக சொல்லுவார், என்னம்மா என்ன நீ சிந்தாமணி ஆள் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்குது அப்படின்னு கேட்பாரு. அப்போ நீ சொல்லு, என்னங்க என்ன நம்பிக்கை இல்லையா, சிந்தாமணி அம்மாவுக்கு வேணா நான் ஃபோன் போட்டு கொடுக்குறேன், அவங்க இப்போ முகூர்த்த நாள் அதிகமாக இருக்கங்காட்டி நிறையா மண்டபங்களில் ஆர்டர் எடுத்து ரொம்பவுமே பிஸியாக இருக்காங்க, அதனால தான் என்ன அனுப்பிச்சி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே அவங்க ஃப்ரெண்டும், ஓகேடி இவ்வளவு தானே, எனக்கு தான் நடிப்பு கை வந்த கலையாச்சே மீனா, டோன்ட் வரி, நான் உங்களுக்கு உங்களோட பணத்தோட தான் தந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே ஸ்ருதியோட ஃப்ரெண்டு. உடனே அங்கே ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, ஃபோன் பண்ணும்போது நீ கரெக்டாக சிந்தாமணி மாதிரியே கரெக்டாக பேசிடுடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், பல குரலில் பேசுகிற எனக்கு சிந்தாமணி மாதிரி பேசுகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதனால் நீ போய் உன்னோட ஆக்டிங்கை கரெக்டாக பண்ணுடி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஸ்ருதி. அதே மாதிரி மீனா ஸ்ருதி அந்த ஸ்ருதியோட ஃப்ரெண்டுன்னு 3 பேருமே அந்த மண்டபத்துக்கு முன்னாடி போய் இறங்கி உள்ளே போகிறாங்க ஸ்ருதியோட ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் வெளியிலேயே அங்கே இருக்கிற ஒரு பேக்கரியில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே உள்ளே போகிற ஸ்ருதியோட ஃப்ரெண்டு டைரெக்டாக அந்த மேனேஜர் கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க இங்கே சிந்தாமணி அம்மா அனுப்புனாங்க, மேனேஜர் நீங்கள் தானே, உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அந்த மேனேஜர், அப்படியா சிந்தாமணி அம்மாவோட ஆளா, உட்காருங்க சேரை எடுத்து போட்டு நல்லா உட்காருங்க அப்படின்னு அவரோட வரவேற்பே கொஞ்சம் பலமாக இருக்குங்காட்டி, ஆஹா இவன் சரியான கேடியாக தான் இருப்பான் போல அப்படின்னு ஸ்ருதியோட ஃப்ரெண்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே உட்கார்றாங்க. அதே சமயம் அந்த மேனேஜர், ஆமாம் என்ன உங்ககிட்டயே எல்லா அமௌண்ட்டையும் கொடுத்து அனுப்ப சொல்லி அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஸ்ருதியோட ஃப்ரெண்டும் ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, எதுக்கும் எனக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க, அப்போ தானே உங்களை நம்பி படத்தை கொடுக்க முடியும், நீங்கள் சிந்தாமணி அம்மா ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே இது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க, இருங்க நான் இப்போவே மேடம்க்கு ஃபோன் பண்ணி தர்றேன் அப்படின்னு ஸ்ருதியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்ருதியோட ஃப்ரெண்டு. உடனே ஸ்ருதி ஃபோனை அட்டன் பண்ண இங்கே ஃப்ரெண்டு பேசுகிறாங்க, மேடம் நான் இங்கே வந்துட்டேன், நீங்கள் எதுக்கும் ஒரு டைம் மேனேஜர் கிட்ட சொன்னாதான் அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்ருதியோட ஃப்ரெண்டு. உடனே ஸ்ருதியும் சிந்தாமணி மாதிரி குரலை ரெடி பண்ணிட்டு, கொடு நானே சொல்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி மாதிரியே எக்ஸாக்டாக பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு மேனேஜர் சொல்கிறாரு, மேடம் என்ன மேடம் நீங்கள் அனுப்பிச்சி விட்ட அந்த பொண்ணுக்கிட்ட அமௌண்ட் எல்லாத்தையும் கொடுத்து விடவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சிந்தாமணியும் சொல்கிறாங்க, அதுதான் ஸ்ருதி தான் சிந்தாமணி குரல்ல, உடனே கொடுத்து அனுப்பிச்சிடுப்பா, நான் அனுப்பின ஆள் தான் அப்படின்னு பேசுகிறாங்க. இதை அங்கே பேக்கரியில் நின்றுட்டு பக்கத்துலேயே பார்த்துட்ருக்கிற மீனா, சூப்பராக பண்ணுறீங்க போங்க ஸ்ருதி அப்படின்னு சிரிச்சுக்கிறாங்க. அதே சமயம் கிடைச்சது பணம் அப்படின்னு அந்த 2 லட்சம் ரூபாயை அந்த மேனேஜர் கொடுத்த உடனே வாங்கி தன்னோட கைப்பையில் போட்டு எடுத்துட்டு வெளியில் வந்துடுறாங்க ஸ்ருதியோட ஃப்ரெண்டு. வந்து 3 பேருமே அங்கே இருந்து கிளம்பி அங்கே கொஞ்சம் ரோடை தாண்டினதுக்கு அப்புறமா மீனாவோட கையில் ஒப்படைச்சிட்டு, மீனா இப்போ ரொம்ப ஹாப்பியா இந்த பணம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க மீனா,
ஆ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஸ்ருதி, உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா இந்த பணத்தை கண்டிப்பாக என்னால் வாங்கி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா. உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கு நான் வேலை செஞ்சதுக்கு பணம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் என்னை நம்பி அங்கே சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தவங்க பாவம், அவங்களுக்கு கரெக்டாக நேர்மையாக நம்ம சம்பளத்தை பங்கி கொடுத்து தானே ஆகணும். அதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை ஸ்ருதி, அதனால தான் நேற்று ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன். அதே சமயம் அவர் வேற வீட்டில் இல்லை, அதனால் எனக்கு ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லை. நீங்கள் கூட பிறக்காத ஒரு தங்கச்சியாக இருந்து இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணது நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஸ்ருதி கிட்ட. உடனே வீட்டுக்கு வந்த ஸ்ருதியும் மீனாவும் விஜயா கொண்டாட்டமாக இருக்காங்க. இன்னும் அங்கே மீனாக்கு பணம் கிடைக்கல அப்படிங்கிற நினைப்பில். அதனால் ஸ்ருதி இவங்க அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துட்டு தான் மீனாவோட பணம் கிடைக்கலன்னு ஹாப்பியாக இருக்காங்க. இதை மாற்றியே ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு, மீனா என்ன அந்த அமௌண்ட் கிடைச்சிடுச்சா? கிடைச்ச உடனே உங்களோட ஆட்களுக்கெல்லாம் வேலைக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனாவும் விஜயாவை பார்த்துட்டு, கிடைச்சிடுச்சு ஸ்ருதி, கிடைச்சிடுச்சு. அவங்க நான் எதிர்பார்த்ததை விட கூட சேர்த்தியே கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணது போக எனக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்காரர் முத்து வந்துடுவார், அவர்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேபிள் மேலே அந்த பணத்தை கட்டுக்கட்டாக எடுத்து வைக்கிறத பார்த்த உடனே விஜயாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. என்ன இந்த சிந்தாமணியை நம்பி நாம என்னமோ பெரிய சந்தோஷத்தில் இருந்தா இவ அவளவே ஜெயிச்சுட்டு இந்த பணத்தை எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க சோகமா விஜயா. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா அந்த பணம் கிடைச்சிருச்சுன்னு அப்படியே விட்டுறாதீங்க. இந்த பணம் உங்களை ஏமாத்துறதுக்கு நினச்ச எல்லாரையுமே நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு ரொம்பவுமே பயமாயிடுது. ஏன்னா சிந்தாமணிக்கு சிக்குனா கண்டிப்பாக நம்மளையும் அவள் கை காமிச்சிடுவா, நாமளும் சிக்கிடுவோம் அப்படின்னு பயக்கிற மாதிரி. ஏய் என்னடி போலீஸு அது இதுன்னு பழைக்கிற வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க, போய் அவ வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸ்ருதியையும் மீனாவையும். உடனே மீனாவும் ஸ்ருதியும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க, ஊதுன பலூனில் ஓட்ட விழுந்த மாதிரி அவ்வளவு ஹாப்பியாக இருந்த ஆன்ட்டியோட முகத்தில் பார்த்தீங்களா மீனா, எப்படி ஒரு சிரிப்பே இல்லாமல் சுருங்கி போச்சுன்னு அப்படின்னு சிரிக்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதுதான் ஸ்ருதி எனக்கும் புரியலை, நான் என்ன தப்பு பண்ணனே தெரியலை, ஆனால் அத்தை மட்டும் என்ன பழி வாங்கணும், நான் ஜெயிக்கக்கூடாதுன்னே என்றைக்குமே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க மீனா.